கால சுழற்சியா, கடவுளின் சாபமா, மக்களின் மனக்குமுறலா? ஆட்சியில் செங்கோல் வளையுமெனில் நாடு நலிவுறும். இது மூதுரை வாக்கு. எந்த சக்தி இயற்கையை உருவாக்கியதோ அதுவே அதை அளிக்கின்றது. சொந்தம், பந்தம், உறவுகள், பக்கத்து வீட்டு சிநேகம், தூரத்திலிருந்து வந்த உறவினர்கள், விடிந்தால் கல்யாணம், நாளை பத்திரப்பதிவு என நம்பியவர்கள், 10 பவுன் வாங்கி பத்திரமாய் பூட்டி வைத்தவர்கள், இன்னும் எத்தனை பேர்களோ! இன்னும் நமக்கு ஒரு வழி வரமாட்டேங்குதே என பாயில் கிடந்து புலம்பும் முதுமையின் கண்ணீர் துளிகள். துளிகளெல்லாம் திரண்டு தூறலானது. தூறல் சாரலானது. சாரல் மழையாயிற்று. மழை பெருமழையாயிற்று. பெருமழை காட்டாற்று வெள்ளமாயிற்று. மரம், செடி, கொடி போவது போல் மக்களும் உருண்டு புரண்டு மாண்டு போனார்கள். 4 கிராமமும் நட்டாற்றில் போயிற்று. கடமையாற்றுபவர்கள் கயிறு கட்டி இழுத்தார்கள். படகிலேற்றி கரை சேர்த்தார்கள். பசிக்கு உணவு கொடுத்தார்கள். இயற்கையை இயற்கைதான் கட்டுப்படுத்த முடியும். கரையில் இருப்பவர்கள் வேடிக்கை பார்க்கலாம். பிழைத்தவர்க்கு முதலுதவி செய்யலாம். மனது கட்டுப்படுத்த முடியவில்லை எனில் கதறலாம். புரிந்து கொண்டவர்கள் மனதுக்குள் வேண்டிக் கொண்டார்கள். அரசனிடமும் ஆண்டவனிடமும் நம்மால் வேண்டுவதைத் தவிர வேறொன்றும் செய்ய முடியாது நம்மால்.